ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு தட்டில் ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பவுலில் பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, மட்டன் மசாலா 2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா பிசைஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் போட்டுடணும். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா பிசைஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நல்லா ஒரு 2 விசில் வர மாதிரி வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா பிறகு நம்ம செய்யும்போது அது ஊற்றிட்டோன்னா சீக்கிரம் வந்துடும். ஏன்னா பட்டர் பீன்ஸ் ஊற்றுறதுக்கு வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. அதில் ஒரு 10 தேங்காய் அதில் போட்டுருங்க. அது போட்டு முதல்ல ஒரு சுற்றிடுங்க. ஏன்னா அது பிறகு தான் நம்ம தக்காளி வெங்காயம் போட்ட பிறகு நல்லா நைஸாக இருக்கணும். இல்லாட்டி சரியாக அரைப்படாது. சில நேரம் தேங்காயெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஒரு தக்காளியை நல்லா 4ஆக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் இருக்குங்க, அதையும் ஒரு 4-5 துண்டாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அது கட் பண்ணி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அதை நீங்கள் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கு பிறகு நம்ம குழம்பெல்லாம் நம்ம கூட்டி நம்ம அதை என்ன செய்யணும், அதில் ஊற்றி அதில் இறக்கிடுவோம். தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெயை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுறேன். இதை இடித்து வச்சுக்கணும். அதையும் என்ன செய்யணும், நம்ம அது உள்ளே போட்டுடணும். நம்ம அரிஞ்சு வைக்கிறது பதில் இடித்து வச்சு போட்டாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடணும். மஞ்சள் போட்டு முதல்ல போட்டோன்னா ஒரு மாதிரி கருகிடும். அதனால் நம்ம வெங்காயம்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்ல கலர் கொடுத்து நல்லா ஒரு நல்லா வதங்கி வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கணும். அதையும் 1 டீஸ்பூன் போட்டுடணும். அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். 2 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு நம்ம வேக வச்ச அந்த பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம்ல அதை இப்போ அதில் கொட்டிடணும். அதில் கொட்டின பிறகு என்ன செய்யணும், நல்லா சுருண்டு வரும். நல்லா அந்த கொஞ்சம் வேக விடணும். வேக விட்டு நல்லா சுருண்டு வந்த பிறகு என்ன செய்யணும்னா நம்ம இந்த குக்கரில் அந்த மசாலா தண்ணி இருக்குல்ல அதையும் ஒரு 1/4 கிளாஸ் போட்டு கழுவி அதில் ஊற்றிடணும். அதையும் ஊற்றின பிறகு நல்லா கிண்டி விடணும். நல்லா 2-3 சைடு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்ட பிறகு என்ன செய்யணும், கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு அதோட டேஸ்ட்டை பார்க்கணும். ஏற்கனவே நம்ம அந்த பட்டர் பீன்ஸ் வேகும் போது நம்ம உப்பு போட்டுருந்தோம். இப்போ திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டு அதோட டேஸ்ட்டை நம்ம பார்க்கணும். நல்லா அந்த டேஸ்ட்டு வந்த பிறகு என்ன செய்யணும்னா திருப்பி தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் இந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றிடணும். அதில் ஊற்றின பிறகு என்ன செய்யணும்னா மிக்சியை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் திட்டமாக ஊற்றி அதையும் நம்ம அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு நல்லா கொதித்த பிறகு என்ன செய்யணும்னா நல்லா சுற்றி நல்லா கிண்டி விடணும். கொதித்த பிறகு நல்ல சைட்லலாம் சுற்றி கிண்டி விடணும். கிண்டி விட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும்னா தட்டு வச்சு இப்போ தட்டை வச்சு மூடிட்ட பிறகு அதை என்ன செய்யணும், ஒரு 2 நிமிஷம் நம்ம வெந்த பிறகு அந்த மூடி எடுத்து நம்ம பார்க்கணும். நல்லா உள்ளே நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா கொத்தமல்லி பிச்சு போட்டு நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கடைசி தூவி நம்ம இறக்கின பிறகு கொஞ்சம் வற்றி வந்த பிறகு என்ன செய்யணும்னா அதோட டேஸ்ட்டே ஒரு அருமையாக இருக்கும். இது நல்ல இரும்பு சத்து உள்ளது, நார்ச்சத்தும் உள்ளது, சுகர் காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா வாரத்துக்கு 2 முறை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது.